அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால தான் 100 1000 ஆச்சு. 1000 பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 கிட்ட ஆயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இன்னைக்கு குட்டி விலாக் பார்த்துடலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியிருப்பேன் வச்சிருப்பேன்ல நைட்டு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டீயை போட்டுட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு மெயின் டோரையும் திறந்து விட்டுட்டேன். அஃபீனாத்தா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் போனாங்க. அதனால் 2 பேரும் உட்காந்து டீயை குடிச்சு முடிச்சிட்டோம். நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கேசரி தான், ஆனால் தண்ணி ஊற்றாமல் பால் ஊற்றி செய்வோம்ல, அந்த மாதிரி கேசரி செஞ்சேன். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ப்ராப்பரான ரெசிபி பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வருவோம், எப்படா 4000 வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஏதோ ஒரு சக்ஸஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்படியே ஸ்வீட் ரெசிபியும் செஞ்சுட்டு பிளேட்க்கு மாற்றியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் செய்ய போகிறேன்னா, சாம்பார் வச்சுட்டு காடை இருந்துச்சா, சரி அதை அப்படியே மிளகு போட்டு செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு காடை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு சாம்பாரும் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி பாசி பருப்பானம் தான் செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபியெல்லாம் நான் லாங் வீடியோவில் ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். டைம் இருந்தால் பாருங்கள். அப்படியே ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சா, இப்போ வந்துட்டு தாளித்து கொட்டிட வேண்டியது தான். பாசி பருப்பு வந்துட்டு குக்கரில் வச்சோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும். அதனால் நான் கடாயில் தான் எப்பயுமே வைப்பேன். நீங்களும் வந்துட்டு மோஸ்ட்லி பாசி பருப்பு செய்கிறதா இருந்தால் கடாயிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பாசி பருப்பானத்தில் மட்டும் நான் முட்டை வந்துட்டு லாஸ்ட்டாக ஊற்றுவேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாப்பாடு வடிச்சிட்டு காடையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காடையில் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக முட்டையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 1 பார்ட் காடை வறுவல் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதையும் அப்படியே ஷார்ட்ஸில் போட வேண்டியது தான். அப்பயும் நான் மிளகு கறி செய்வேன்ல, அதே ப்ராசஸ் தான். பெருசாக எந்த மசாலாவும் கிடையாது. நல்லா பரட்டி அதை அப்படியே வேக வச்சுட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து இந்த மருதாணி இருந்துச்சா, அது லைட்டாக பழுத்து போயிருச்சு. சரி அரைச்சி பார்ப்போம் செவக்குதான்னு சொல்லிட்டு அதை தான் அரைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா சிவப்பாக இருந்துச்சு. புளி, கிராம்பு, கொஞ்சோண்டு கோடாலி தைலம் போட்டு அரைப்பேன். ஏன்னா கோடாலி தைலம் போட்டோம்னா கொஞ்சம் கோல்டு பிடிக்காதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சரி அம்மா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்ல, வேறு எதுவும் தான் கேட்க மாட்டேங்கிறோம், இதையாச்சும் கேட்போமேன்னு சொல்லிட்டு தான் அரைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அரைச்சதில் கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் கொடுத்துட்டு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. நமக்கு தான் நம்ம ஹவுஸ் ஓனர் அக்கா இருக்காங்களே, அவங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீ டைமில் வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். காடை பெப்பர் ஃப்ரையும் சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் பாசிப்பருப்பானத்துக்கும் அதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சமையல் இதுதான். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.